ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தயக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல் நாள் நைட்டு ஒரு கிளாஸ் வெந்தயம், அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆட்டுவோம். வெந்தயத்தை எப்பயுமே தனியாக ஆட்டணும், உளுந்து மாதிரியே ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் வெந்தயம் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வரும். பஞ்சு பஞ்சுன்னு வர அளவு ஆட்டணும். வெந்தயத்தை தனியாக ஆட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்படி தான் ஆட்டி எடுக்கணும். இட்லி அரிசியும் தனியாக ஆட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போது நம்ம ஆட்டி எடுத்துட்டோம். ஆட்டி எடுத்ததில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம களி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பஃபியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வச்சு நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சான்றது. பாருங்கள், நல்லா எல்லோவாக இருக்குது. வெந்தயம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டனால எல்லோவிஸாக இருக்குது. நாங்கள் வெந்தயக்களிக்கு எப்பயுமே கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வாழை இலையில் சுட சுட வெந்தயக்களி, கருப்பட்டி, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம். நாங்கள் எப்பயுமே வடை சேர்த்துக்குவோம் வெந்தயக்களிக்கு. அப்போ தான் திகட்டாமல் இருக்கும். நீங்கள் என்ன சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.